யால் நான் ஈவில் ஐஸை பிலீவ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் வந்து எஸ் அண்ட் நோ. எல்லாருமே வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனேன்னா போதும், எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங் இஸ், நானும் வந்து எப்பயுமே வந்து நான் வெளியில் போனேனாலே நான் வந்து நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். இல்லை ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லை ஒரு மேக்கப் போட்டோ இந்த மாதிரி போனேன் அப்படின்னா வந்து திருஷ்டி எடு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கரெக்டு. பட் எனக்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்குது, எந்த ஒரு ஈவில் ஐஸும் என்னோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தாண்டி வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது, என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது ஒரு எனர்ஜி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் எனர்ஜி வந்து நான் ஹை லெவலில் வச்சுருப்பேன். அதனால எனக்கு இது வரைக்கும் ஈவில் ஐஸ்னால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. சீரியஸ்லி நம்ம எனர்ஜி பொறுத்து தான் இருக்கு. அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி, ஈவில் ஐஸுங்கிறது நத்திங் பட் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி. அது எவ்வளோ அதிகமாக அவங்க கொடுக்குறாங்களோ அதை விட நம்ம வந்து ஹை லெவலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுருந்தா ஈவில் எனர்ஜி இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஓகே, ஸோ பாசிட்டிவிட்டி தான் வந்து ஜெயிக்கும். கீப் யோர் செல்ஃப் பாசிட்டிவ் அண்ட் பை பாய்.